ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவு, அதாவது 250 கிராம் அளவு மைதா மாவு, நான் ஜீனியை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரவை ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு முட்டை. வாங்க பிசைஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டையை நல்லா பீட் பண்ணிடுங்க. நான் ஜீனியை நல்லா மிக்சியில் அடித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜீனியை உள்ளே போட்டு நல்லா கலக்கிடலாம். முழுசாக போடலாம், ஆனால் கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நான் மிக்சியில் ஒரு அரைச்சி போட்டிருக்கேன். நல்லா கலக்கிக்கலாம். முட்டையும் ஜீனியும் நல்லா ஒரே மாதிரி கலக்கணும். கட்டி விழுகாமல் கலக்கிடுங்க. பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு. இப்போ சோடா உப்பு, நம்ம சமையல் தேவை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சோடா உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்கிற ஒரு 3 ஸ்பூன் அளவு ரவை, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நல்லா நைஸாக கட்டி விழுகாமல் கிளறிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற மைதா மாவு போட்டுக்கலாம். இது தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த பதமே சரியாக வந்துடும். நீங்கள் இதிலே பிசைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாக வந்துடும். ஏன்னா சுகர் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா இலக்கம் கொடுக்கும். தண்ணி தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் பிணையும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ கடையிலலாம் சுட சுட போட்டு வச்சுருப்பாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏலக்காய் தூள் வேணால் போட்டுக்கலாம். நான் போடலை. என்னோடய பசங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது, அதனால் போடலை. நீங்கள் தேவைன்னா இது போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், கெட்டியாக வந்திருக்கு. நான் தண்ணி ஊற்றவே இல்லை. தண்ணி ஊற்றாமே நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த 1/2 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம சின்ன ரவுண்டாக எடுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா உருண்டையும் ஒரே அளவு வர மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் உருண்டை பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த உருண்டையில் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போடும்போது நல்லா வெடித்து வரும், நல்லா விரிஞ்சு வரும், நல்லா ருசியாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்துடும். இப்போ நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் தான் அதை போட்டு வேக வைக்கணும். சூப்பரான டீ கடை கஜாடா ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.